அதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட நேரம் உன் கொள்கையை சொல்லு. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவேன், நான் இந்த சீர்திருத்தங்களை பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லிங்கல்ல. நீ சும்மா தீய சக்தி. விஜயை பொறுத்தவரையில் ஒதுக்கப்பட வேண்டியவன். அவன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு உருப்படாது. அது ஒரு இந்த சாங்க அது மாஸ் மீடியால விஜய் ஒரு ஃபேமஸ் ஆக்டர். ஸோ அவருக்கு அதனால கிடைக்கிற மதிப்பு, அவருக்கு பொலிட்டிக்கல் இது எதுவும் இருக்கிறதா தெரியல. ஆனா சீமானனை பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே நல்ல பாயிண்ட். தரமான மருத்துவம், தரமான கல்வி, இலவசம் கொடுக்க மாட்டேன், நாட்டை நல்லபடியா ஆட்சி பண்ணுவேன். அதுதான் சூப்பரான பாயிண்ட். என்ன பொறுத்தவரை பணத்தையே விட்டுட்டு வராரு, கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அந்த கோடி கோடியா விட்டு வராரு. செய்யலையோ வந்து என்ன பண்றாரு பார்க்கலாம். ஒடுக்க அதிகார பகிர்வு ஒரு பக்கத்தில் இருந்து பேசுகிற திருமாவளவன் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக தெரிகிறது. 2026க்கான எலெக்ஷன் வரப்போகுது. அதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக சார் அடுத்து வரும் எதனால திரும்பி அவங்க தொடர்வாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார். அவங்க எவ்வளோ திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க சார். இலவச போக்குவரத்து கொடுத்துருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க, மகளிர் இது பணம் கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ வசதிகள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு திட்டங்களும் பயங்கரமா இருக்குது சார். போட்டி போடுறது இலவசம் அவசியம் இல்ல, வேலை வாய்ப்பை கொடு. என்னத்துக்கு இலவசமே வேண்டாம். வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்தா அவங்க சம்பாதிச்சா என்னத்துக்கு இலவசத்தை எதிர்பார்க்கிறாங்க? அதுதான் முக்கியம். இப்போ போட்டி எல்லாருமே கொடுக்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட எனக்கு அதுல விருப்பம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எந்த கட்சி கொடுத்தாலும் எனக்கு அதுல இது இல்லை. சரி, நீங்க யார் வருவாங்க இந்த தடவை எதிர்பார்க்குறீங்க? உங்களோட கருத்து கணிப்பு? ஏடிஎம்கே. இப்போ இளைஞர்களோட பட்டாளம் எல்லாம் டிவிக்கே பக்கம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு இந்த சாங்க அது மாஸ் மீடியால விஜய் ஒரு ஃபேமஸ் ஆக்டர். ஸோ அவருக்கு அதனால கிடைக்கிற மதிப்பு, அவருக்கு பொலிட்டிக்கல் இது எதுவும் இருக்கிறதா தெரியல. உனக்கு தகுதியான கல்வியும் தரமான மருத்துவம் கொடுத்து நான் வாழ வைக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஆனால் அது விஜய் அவர்கிட்ட இருந்து வரல. அவர் தரமான கல்வி கொடுக்குன்னு சொல்கிற, தரமான மருத்துவம் கொடுக்க சொல்கிற. இவனையே முதல்ல மது விலக்கு தடை போடணும்னு சொல்கிறாரா? முதல்ல விஜய் முதல்ல சீமான் சொல்கிறாரு, நான் வந்தால் மது விலக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக. ஆனால் விஜய் சொல்ல மாட்டார். ஏன்? அவர் வந்தால் மது விலக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக மது இருக்கும். அந்த விதத்தில் தவறான ஒரு சொல்ல மாட்டார். வாய் தந்து சொல்லணும், நான் மது விலக்கு ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணும். அவர் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தோன்னா ஒரு 3-4 பாயிண்ட் அவர் சொல்லவே மாட்டேன்றார். அது ஏன்னு புரியல. ஆனால் சீமானனை பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே நல்ல பாயிண்ட். தரமான மருத்துவம், தரமான கல்வி, இலவசம் கொடுக்க மாட்டேன், நாட்டை நல்லபடியாக ஆட்சி பண்ணுன்றார். அதுதான் சூப்பரான பாயிண்ட் என்ன பொறுத்தவரை. எனக்கு பிடிச்ச தலைவர் அப்படிங்கிறத விட இந்த நேரத்தில் நான் ஒடுக்கப்பட்ட ஒரு அதாவது அதிகார பகிர்வற்றோர் பக்கம் நிற்கிறேன். அதே சமயத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு கரெக்ட் பொசிஷனில் அவருக்கு அனைத்து பகுதியிலேருந்தும் ஒரு கரங்கள் குவியாவிட்டால் கூட அதிகார பகிர்வற்றோர் பக்கத்திலிருந்து பேசுகிற திருமாவளவன் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக தெரிகிறார். நாங்கள் ஏடிஎம்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா கொரோனா காலத்தில் நல்லா சிறப்பான ஆட்சி பண்ணார். ஸோ மறுபடியும் அவரே வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு நிறைய எதுவுமே சொன்ன திட்டங்கள் எதுவுமே பண்ணல. போன முறை நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். நம்ம பொது ஓட்டு தான், இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது. முன்னாடி மாற்றம் வரணும்னு திமுகவை நம்பி போட்டோம். அதனால் எந்த பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஒரு பப்ளிக்காக. அதனால் மறுபடியும் ஆனால் திமுக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். அதுவும் குறிப்பாக நான் சென்னையைச் சேர்ந்தவனல்ல, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவனல்ல. நான் கர்நாடக மாநிலத்தினுடைய தலைநகரான பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறேன். பிறப்பால் நான் கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் மொழியால் பாவேந்தன் பாரதிதாசன் குறிப்பிட்டதைப் போல தமிழன் எங்கு பிறக்கணும் தமிழனே, அயலான் எங்கு பிறக்கணும் அயலானே என்ற ஒப்பற்ற வரிகளுக்கு வரி வடிவமாக தான் நான் இங்கே இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே வந்திருக்கிறேன். அவர் நிக்கட்டும், பணத்தையே விட்டுட்டு வராரு, கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அந்த கோடி கோடியா விட்டு வராரு. யாருக்காக வராரு? அவர் வரட்டும், அவர் செய்யறோ செய்யலையோ வந்து என்ன பண்றாரு பார்க்கலாம். யார் வருவா, யார் வெற்றி பெறுவான்னு கேட்கறதை விட யார் வெற்றி பெறணும்னு கேளுங்க. புரியுதா? இந்த திருவியானகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் புக்கடி ஆம்ஸ்டாங்க அவங்க தான் வரணும். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி எம்எல்ஏவா அந்த தாயன் கவி இதுவரை எதுவுமே பண்ணல. சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை, 2.5 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. ரேப் பண்ணி அடித்து சாவடிக்காங்க திமுக. போலீஸ்க்கு சைதாப்பேட்டையில் பந்தோபஸ்துக்கு போயிருந்த பெண் காவலரை
இது பண்ணாங்க, அபியூஸ் பண்ணாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த ஆட்சி மாற்றப்படணும். புரியுதா? அதுக்காக இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், எங்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொற்கொடி அந்நியாக தான் வரணும். வேறு யாருமே வரக்கூடாது. கேஸ் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி வந்து எக்மோரில் எம்எல்ஏவாக இருந்தார். எக்மோரில் எதுவுமே பண்ணலன்ட்டு போன வாட்டியாக அதை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு பரந்தாமன்ற ஒருத்தர் போட்டிருந்தாங்க. இப்போ பரந்தாமனை மாற்றிட்டு அங்கே வேற ஒருத்தர் போட்டுட்டு அவங்க தூக்கின்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. எங்கே திரியா நகரில். புரியுதா? எங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க வரணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் நல்ல ஆட்சி நடத்தணும்னா விஜய் கட்சி வரணும். இப்போ இருக்கிற நான் வந்து ஒரு 5 ஜென்ரேஷனில் பார்த்து வந்தேன். எல்லா அண்ணாவை பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன், ஓபிஎஸை பார்த்துருக்கேன், இபிஎஸை பார்த்தாச்சு, ஸ்டாலினையும் பார்த்துட்டேன். இப்போ புதுசாக ஒருத்தன், இப்போ இதெல்லாம் பார்த்த லிஸ்ட்டு, இப்போ ஒருத்தன் புதுசாக வரான், செய்ய போகிறேங்கிறான். சரிப்பா, நம்ம இத்தனை நாள் பார்த்தாச்சுப்பா, இப்போ புதுசாக வரான், சரி அவரை நம்ம வெளியே கொண்டு வருவோமா அப்படின்றது நான் விஜயத்தை செலக்ட் பண்ணது. நான் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வருவார் அப்போ தான் செலக்ட் பண்ணி பேசிக்கிட்டே வரேன். அது அப்போ பேச ஆரம்பிச்சு இப்போ இன்றைக்கி வந்து பூதாகரமாகி அங்கே எங்கேயோ போயிட்டார். இப்போ கள நிலவரப்படி பார்த்தோன்னா கெஸ் பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி வந்து ரெண்டே கட்சி தான் இருந்தது, ஒன்று திமுக இல்லைனா அதிமுகன்னு இருந்தது. விஜய் வந்ததுனால வந்து இது மும்முனை போட்டியாக மாறி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து திராவிட கட்சியில் பார்த்தது கிடையாது, இத்தனை வருஷம் அரசியலில். இப்போ விஜய் வந்ததுனால மாறி இருக்கு. அதனால யார் வின் பண்ணுவாங்கன்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் திராவிட கட்சியில் 2 கட்சி தான் வின் பண்ணுவாங்க. விஜய் வந்து வின் பண்ணி சிஎம் ஆகிற சான்ஸ் இப்போ கிடையாது, மேபி ஃபியூச்சரில் இருக்கலாம். இந்த 2 கட்சி தான் வின் பண்ணுவாங்க. இதில் ஓட்டு யாருக்கு அதிகமாக பிரிஞ்சு போகுதுன்றதை பொறுத்து ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். விஜய் வரணுன்றது தான் என்னோட விஷயம் கூட. ஏன்னா வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா, யார் வந்தாலும் எப்படி பண்ணுறாங்கன்றது, எப்படி பண்ண போகிறாங்கன்றது வந்துட்டு அந்தளவுக்கு அஷூரன்ஸ் கிடையாது. ஓகேவா, 2 டிஎம்கே பார்த்துட்டோம். வி வாண்ட் டு கிவ் த சான்ஸ் டு விஜய் ஆல்சோ. தட் இஸ் மை விஷயம். அப்போ கண்டிப்பாக இந்த தடவை இந்த தொகுதியில் வந்து விஜய் தான் வரணும். ஓகே. இப்போ இலவசங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இலவசம் முக்கியம் இல்லை, வேண்டாம்ப்பா. நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் இருக்குதுப்பா. இப்போ ஏன்ப்பா நம்ம பொருள் வாங்கணும்? அதுதான் இப்போ இருக்கிற பொருள். நீங்கள் இலவசம் சொல்லாதீங்க, இலவசம் வேண்டாம். ஓகே ஓகே, சூப்பர். நம்ம கஷ்டப்பட்டு கூட கஷ்டப்பட்டு நம்ம வரோம், இந்த வீட்டில் செஞ்சுட்டு போகிறோம். நம்ம அது நம்ம கஷ்டம் தான் நம்மளுக்கு. நம்ம ஊரில் இருக்கிற பொருள் டிவி இது, மிக்சி இது, கிரைண்டர் எல்லாம் இருக்குது. நீங்கள் இலவசம் இது சொல்கிறீங்க. இப்போ நம்ம தான் சில பேர் ஜனம் என்ன பண்ணுறோம், இலவசம் என்ன ஜனங்கள்லாம் போய் ஓட்டு போகணும். அதுதான் தப்பு. பார்த்து யோசனை பண்ணி செய்யும். எது ஒரு வேலை செய்யும்போது பார்த்து யோசனை பண்ணி செய்யும். ஓகேக்கா. 99% விஜய் தான் ஜெயிப்பார். அப்படியா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், மக்களுக்கு தெரியும். கம்பல்சரி தளபதி தான் ஜெயிப்பார். இப்போ நல்ல மாற்றம் வரணுங்க. மாற்றம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே அவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மக்களுக்கு எந்த யூஸுமே எதுவுமே கிடையாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு வந்து ஒரு சொத்து மேலேயோ சொகத்து மேலேயோ அந்த ஒரு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, சொத்து பற்று அது பண்ண இது பண்ணணும். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு வராருன்னும் போது மக்கள் மேலே ஒரு கேரிங் தான். மக்களுக்கு எதனா புதுசாக பண்ணணும் அப்படின்னு. உண்மையாகவே மக்கள் வந்து ரொம்ப மாட்டிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவரை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். எல்லாமே கொஞ்சம் ஒழிக்கும். இந்த லஞ்சம் அது இது எல்லாமே கம்பல்சரி மாறும். அவர் வர்றது ஒரே தாட் என்னன்னா, நாடு வந்து முக்கியமான கெட்டவங்க கிட்ட மாட்டின்னு தவிக்குது. எங்கே பாரு லஞ்சம், ஊழல், எல்லாமே கற்பழிப்பு, போதைப் பொருள் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. எதுவுமே அது குறைஞ்ச மாதிரி இல்லை. யூஸ்வலாக பெண்களுக்கு பாதுகாப்பு அது எல்லாமே. பட் இவர் வந்தாருன்னும் போதுன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மக்களுமே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இலவச பேருந்து மகளிருக்காக கிடச்சது, அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி கல்விக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், மருத்துவத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிரந்தரமாக என்ன செய்ய முடியுன்றது தான் பார்க்கணும். அந்த சமயத்துக்குன்றது இருக்கக்கூடாது. விஜய் அண்ணாவுக்கு ஒரு பெரிய அலை இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அது எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றது ஒன்று. எப்படியும் அவரை நிச்சயமாக வரவேற்கிறோம். இங்கே நம்ம பெரம்பூர் தொகுதிக்கு அவர் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை. ஓகே ஓகே. அது சொல்ல முடியாது. ஓட்டு வந்து நிறைய பிரியுது. ஓகே. எது மெஜாரிட்டி வருதுன்னு சொல்ல முடியாது. அதுதான். இதுக்கு முன்னாடி இங்கே ஜெயித்த டிஎம்கேயா இருக்கட்டும், யார் ஜெயிப்பா? இந்த தொகுதியில் இப்போ விஜயோட தலையீடு இருக்கு, அதனால யார் ஜெயிப்பா அது சொல்ல முடியாது. எல்லாமே பாதி தான் வரும். இப்போ முயற்சா வருது யார் சொல்லணும். கடைசி நேரத்தில் தான் கூட்டணி யாரை வச்சாலும் அதான் வரும்.
இப்போ விஜய் சொல்ற மாதிரி இருமுனை போட்டின்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க சொல்றதெல்லாம் 4 முனை போட்டி. என்டிகே, நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இப்போ ரெண்டாவது யார் வருவான்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. எது நல்லது யாரு பண்றாங்க? யாரு நல்லதே பண்றது இல்ல. நான் இது பண்றேன், அது பண்றேன். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலர் கூட வர்றதில்ல தொகுதிக்கு. சரி, இது வரைக்கும் வந்ததில்லை. அப்போ என்னத்துக்கு பிடிக்கும்? ஓட்டு வாங்க எலெக்ஷனுக்கு வரப்போ ஓட்டு வாங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே வர்றதில்லை. வந்து பார்த்தாங்கண்ணா எலெக்ஷன் வந்து பண்ணிடும், நான் இது பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டே வர மாட்டாங்க. 2006 எலெக்ஷன் வந்து இப்போ நடக்கிறது வந்து எலெக்ஷன் மாதிரியே கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா எலெக்ஷன்ன்றது வந்து ஒரு ஆட்சின்றது வந்து மிகவும் குப்பை மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வந்து சரியான முறையில் செயல்பாடு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, உண்மையான ஆட்சிக்கு இப்போதுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. 2026 இந்த 23 வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுவாங்க மக்கள். அடுத்த மாதம் 4ஆம் தேதி என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி அடிச்சுப்பாங்கன்றதும் தெரியாது. உண்மைன்றது அதுதான் விஷயம். மக்களும் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இன்னைக்கு கேஸ் கட்டுப்பாடு அதிகபட்சம் முடிஞ்சிச்சு. ஒன்று ஆட்டோவும் இருக்கட்டும், அல்லது வந்து வீட்டுதும் இருக்கட்டும், இதை வந்து யாருமே கவனத்தில் கொண்டு வரல. ஒரு மேல அதிகாரமும் இருக்கட்டும், கீழே அதிகாரமும் இருக்கட்டும், யாருமே கொண்டு வரல. இப்போ மக்களை வந்து ஓட்டு போடுற லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க தவிர மக்களுடைய நடைமுறைக்கு அழகு எதுன்றது தெரியலை. மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரில. ஓட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து சரியான முறையில் செயல்பாடு பண்ணலை. இது என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியலை. டிவிகே தளபதி விஜய் வந்திருக்காரு. அவரோட இன்வால்மெண்ட்னால இங்கே எதுவும் ஓட்டு குறையுமா? வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அவங்க ஓட்டு போடாதவங்க, ஓட்டு போட தகுதி இல்லாதவங்க தான் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க தவிர ஓட்டு உரிமை உள்ளவங்க யாருமே அவங்க பின்னாடி நிற்கலை. இப்போ இளைஞர்கள் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாருமே புதிய தலைவருக்கான நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை டிஎம்கே தான் தொடரும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் தொடரும், டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும், டிஎம்கே தொடரும். திரும்ப அடுத்த 5 வருஷத்துக்கான என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் டிஎம்கே? இப்போ 5 வருஷத்துக்கு இப்போ எதிர்பார்த்தா நம்ம வந்து பண்ணார். இப்போ காலை உணவு தொட்டா எனக்குலாம் சொல்ல செஞ்சார். இலவச போக்குவரத்து சொன்னார். அது முத கையெழுத்தாக போட்டார். பெண்களுக்கு இலவச கையெழுத்துன்னு சொல்லி கையெழுத்தாக போட்டார். அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு செய்யலை. நிறைய விஷயங்கள் சொல்லாமல் செஞ்சார். அது மாதிரி எவ்வளோ சொல்லாமல் எவ்வளோ செய்ய போகிறாருன்னு தெரியல. இது தமிழ்நாட்டுக்கு இந்த இது ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு மசோதா பண்ணியிருக்காங்க கருப்புடி மருந்துக்கு. அது பெரிய அதுக்குன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக கூட எடப்பாடி ஆட்சி 4 வருஷம் நல்லாதான்பா இருந்தது. அவங்க ஏன் தப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆட்சி வரக்கூடாதுப்பா. மாற்றத்தை நோக்கி நீங்க மாற்றத்தை நோக்கி இல்ல, பப்ளிக் நல்லா ஆகணும்னா கண்டிப்பா மாற்றம் வேணும். ஒன்று விஜய் வரணும், திமுகலாம் அழிஞ்சு போகணும். ஆனா இந்த தொகுதியை பொறுத்ததும் திருமதி அண்ணியாவது வரணும். இது இன்னைக்கு இல்லை, இது அந்த கன்னடத்து நடிகர் ராஜ்குமாருடைய பையன் புனித் ராஜ்குமார் ஒரு முறை வந்து அவனுடைய கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு படத்தில் குறிப்பிட்டாங்க, ಕಟ್ ಔಟ್ಗೆ ಹಾಲು ಹಾಕೋದು அது நம் பரம்பரை இல்லை, ಬೇಕಾದ್ರೆ தமிழ்நாட்டிನಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾಡಿ. அதாவது தமிழன்னா எப்பெல்லாம் சிறப்பு பெற்றதோ அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட நேரம் உன் கொள்கையை சொல்லு. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவேன், நான் இந்த சீர்திருத்தங்களை பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லிங்களே. நீ சும்மா தீய சக்தின்ற அது விட்டா வந்துட்டு என்னை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற. உன்னை என்ன பண்ணிட்டாங்க, உன்னை என்ன பண்ணாங்கங்கிறது சொல்லு. ஆகவே அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் வந்து விஜயை பொறுத்தவரையில் ஒதுக்கப்பட வேண்டியவன். அவன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு உருப்படாது. ஓட்டு வாங்கி அதிகமாக வாங்குவார். இந்த ஸ்பீச் நல்லா அதிகமாக இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் அவருக்கு போடணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக 2 பேர் தான் போட்டின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே 2 பேர் தான் போட்டி, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே போட்டி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாய்ப்பு இருந்தா சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நம்மளுக்கு தெரியல. இந்த எலெக்ஷனில் தெரியும் எப்படி யார் எப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் திராவிடத்தை சூஸ் பண்ணிடுறீங்க? திராவிடத்தை நான் சூஸ் பண்ணலை, இதுதான் நடக்குதுன்றேன். எனக்கு திராவிட கட்சியெல்லாம் பிடிக்காது. என்னைய கேட்டால் நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னா நான் விஜய்க்கு போடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும். இத்தனை வருஷமா வந்து ஒன்று வந்தால் இவங்க வராங்க, இல்லைன்னா அவங்க வராங்க. இது ரெண்டை தாண்டி எதுவுமே நடந்தது கிடையாது. இவங்க தப்பு பண்ணுறது அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப சொல்கிறாங்க, இவங்க பண்ணுறது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப சொல்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாற்றம் வந்தாதான் இது எப்படி இருக்குன்றது ஒரு தமிழ்நாடு புது அனுபவத்தை அனுபவிக்கும். அதனால தான் அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். நான் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறேன். மற்றவங்க எப்படி இருக்காங்களோன்றது எனக்கு
வந்து விஜய் தீவிர ஃபேன். சரி சரி. தீவிர ஃபேன், ரசிகர் மன்றத்தில் இருந்தோம். என் மன்றம் 31 சீனியர் தான். திருவட்டூர் நமக்கு சொந்த ஊர். ஓகே ஓகே. அங்கே நம்ம பகுதி பொறுப்புலாம் ஒர்க் பண்ணோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். படத்துக்கு 10 பேனர்லாம் வச்சுக்கிறேன். அரசியலில் எனக்கு நான் ஒரு தலைவராக ஏற்றுக்க எனக்கு ஐடியா இல்லை. பட் ஓகே, சினிமாவில் ஓகே பெட்ரு. இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். அவங்களுடைய தொண்டர்களும் சரி எல்லாருமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் வேணா வாய்ப்பு கொடுக்குறது. இப்போ அவரை முடக்க பாக்குறாங்க. இப்போ படம் ஜனநாயகன் படம் leak ஆச்சு. இன்னைக்கு நேத்து பண்ணலையா அது? அவரு எதிர்க்கிறாங்க அந்த நாள்ல இருந்து. சொல்ற மெசேஜ் கரெக்டா இருக்குல்ல? சோ மெசேஜ் தான் தப்பா இருந்தா பரவாயில்ல. மெசேஜ் கரெக்டா இருக்கு. யாரும் கூட்டணி சேர்க்காம தானே தனித்து தானே பண்றாரு. அது பெரிய விஷயம் இல்ல. அது எல்லாமே இருக்கு. எவ்வளவு பேர் தட்டி கழிச்சு போயிட்டாங்க. மெசேஜ் எல்லாமே நல்லதா எவ்வளவு பேர் தட்டி கழிச்சு போயிட்டாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா சோ நல்ல பர்சனா இருந்தா அதை ரியலைஸ் பண்ணுவான். சோ பிடிக்காதவனா பண்ணுவான், நம்மள புறம் பேசுவான், நம்மள குறை பேசுவான். இங்க ஸ்டாண்ட்லயே நடக்கும், எங்க ஸ்டாண்ட்லயே. ஓகேவா, நீ ஒரு நல்லது பண்றனா உன்னை குறை பேசுவாங்க, உன்னை புறம் பேசுவாங்க, உன்னை அவாய்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் அப்ப பொலிட்டிக்கல் ரீதியா வரும்போது அங்கேயும் அது நடக்கும்ல. அது பெரிய போஸ்ட், பெரிய ஆளுங்க. இப்போ அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இங்க ஒரு வாய் வார்த்தையா பேசிக்கிறோம். அவங்க பணத்தால பதவியால ஸோ என்ன வேணா பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெரியுங்க, அவர் வந்து அந்த நாள்ல இருந்தே இருக்கிறாங்க. இப்போ நாங்கெல்லாம் ரசிகர்களை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு பார்க்கணும்னா விஜய் வந்தா கண்டிப்பா நாடு நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அவர் நிறைய மனசுல வச்சிருக்காரு. அவரு யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அந்த கடவுள் அவர் வணங்குற மாதம் அவருக்கு தோண கண்டிப்பா அவர் நல்லது செய்வார். ஜனங்களுக்கு தெரியும், தெரியாம ஒன்றும் இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுப்போம். என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த 50 to 70 இருக்கிற மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். யங்ஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அந்த 50 இருந்து 70 இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சரி ஓகே, இது திமுக தான் வெறி, ரெட்டையில தான் வெறி அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் கட்சி ரீதியா பார்த்தோன்னா வெறியா இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் பப்ளிக்னு வரும்போது, நாடு ஸ்டேட்டுன்னு வரும்போது நம்ம அதை வந்து ப்ராப்பரா யோசிக்கணும். அதை யோசிக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னும் போது சப்போர்ட். என்னை பொறுத்த வரையில் வந்து அது வந்து எங்களை எஃபெக்ட் பண்ணாது தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து பார்க்குறப்பவே நாங்கள்லாம் வந்து ஒரு 14-15 வயதில் நாங்கள் திமுகவில் ஏன் ஈடுபட்டோம்னாக்கா, எங்களுடைய பாரம்பரியமாக எங்கள் அப்பா எல்லாம் வந்து முதல் உலகப் போர், 2வது உலகப் போரில் பங்கேற்றவர். அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து நான் ஏன் திராவிட இயக்கத்தில் இணைஞ்சேனாக்கா, மொழிப்பற்று, இனப்பற்று, வடவருடைய ஆதிக்கம் மற்றும் சனாதன கொடுமைகள் நம்ம இது பண்ணுது. இன்றைக்கி நான் உங்களோட பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நான் கடந்த காலத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இப்படி செருப்பு போட்டு நிற்க முடியாது, தோளில் துண்டு போட்டு இருக்க முடியாது, நான் இப்படி நின்று பேச முடியாது. இதை உருவாக்கியது திராவிட இயக்கம். அதுக்கு பின்னால் பல இயக்கங்கள் வந்தது. இயக்கங்கள் தோன்றுவது இயல்பு. அப்படி விஜய் அவர்களும் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வந்திருந்தால் நிச்சயமாக ஒரு இளைஞர் என்ற முறையில் நாங்கள் அதை எதிர்பார்த்திருப்போம், வரவேற்றிருப்போம். ஆனால் இல்லை. இந்த இளைஞருக்கு அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு மேடையில் நின்று பேசினாக்கா, இந்த ஆட்சியில் இந்த குற்றம் நடந்தது, இந்த ஆட்சியில் இந்த தவறு நடந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா, நான் ஒரு பேரத்தில் பேசுகிறப்ப அவர் ரொம்ப அழகாக சொன்னாலே, இலவசங்களை கொடுத்து மக்களை இது ஏமாளிகள் ஆக்கி விட்டார்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு கேஸ் கொடுத்தானே 2 கேஸ் கொடுக்குறேங்கிற. விஜய் இந்த தொகுதி அவர் ஃபேஸ் ஆஃப் வேல்யூ ஓகே. மற்ற தொகுதிகளில் வந்து யாருனே தெரியாத கிளைண்டாக இருக்கு, யாருனே தெரியாத பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி நினைக்கிறேன்? அவங்களுக்குலாம் ஓட்டு போடலாமா, இல்லை விஜய் ஃபேஸ்க்காக அவங்களுக்கும் ஓட்டு விழுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து விஜய் ஃபேஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து லீடர் தான். இப்போ வந்து எல்லாருக்கும் ஃபேஸ் வேல்யூ பொறுத்து தான் நம்ம வந்து லீடர்ஷிப்பே இங்கே. ஸோ விஜய் ஃபேஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து, ஏன்னா வந்துட்டு விஜய் வந்து நியூ கமிங் வராரு. ஓகே, அவரை நம்பி ஒரு நியூ எக்ஸஸ் வராங்க. அந்தளவுக்கு ஓரளவுக்கு வேல்யூ இருக்குதோ இல்லையோ, பட் விஜய் நாமினேட் ஃபார் ஹிம். ஓகே, இவர் என்னோட கேண்டிடேட். ஓகேவா, நீங்கள் எங்கிட்ட என்ன கேட்குற கொஸ்டின் கேட்குறீங்களோ அதை அவங்ககிட்ட கேட்குறாங்க. கேளுங்கன்றதா வந்துட்டு நம்ம ஐடியாலஜி நம்ம எடுத்துக்கணும். மேபி அவரோட ஐடியாலஜி அதுவாக தான் இருக்குன்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் திங்க். அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் விசிட் அப்படின்னும் போது ஓகே, வேறு யாரும் நீங்கள் கேண்டிடேட்டு யார் எதுன்னு பார்க்க வேண்டாம், நீங்கள் போடுங்க. பட் யூ கேன் see for the next 5 years என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு என்ன தேவை அவனை செய்ய வைப்போம் நாங்கள். இப்போ எவன் ஜெயிக்கிறானோ அந்தந்த ஏரியா எம்எல்ஏ எடுக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா, அவங்க எல்லாரும் ஆஃபீஸ் வர சொல்லி உன் தொகுதியில் என்ன இருக்குது லிஸ்ட்டு கொடு. ஆனால் அந்த லிஸ்ட்டே தேவையில்லை. ஏன்னு கேட்டேன்னா, என் தலைவன் உடனே ஆக்ஷன் எடுக்கணுமேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் பேச போனார்ல, அந்த ஊரில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறத ஒரு ஃபைல் பண்ணி வச்சுட்டாரு. ஃபைல் ரெடி. இப்போ மக்கள் என்ன பண்ணணும், அவரை விசில் சென்டரில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதில் மிச்சம் எல்லாம் விட்டு போயிருந்தேன் வச்சுங்க, அதை அடுத்த அரசு அலுவலர் அனுப்புவார். கட்சி ஆள் இல்லை, எம்எல்ஏ இல்லை, இங்கே ஃபுல்லுமே அரசாங்க ஊழியருக்கு தான் இனிமேல் மரியாதை. என் தலைவன் கொடுக்க போகிறது அவங்களுக்கு தான், அவங்களுக்கு ஃபுல் பவர். தமிழ் தேசியம் வந்து அது இன்னும் வந்து
அது ஒரு மொழி, தமிழுங்கிறது ஒரு மொழி. அதுக்குள்ளே சாதின்னு ஒன்று இருக்குது. அந்த சாதிங்கிறது என்ன பொருள்னு இன்னும் விளக்கப்படாமல் இருக்குது. சாதிக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன உட்பொருள் அப்படிங்கிறதே விளக்கப்படாமல் இல்லாத ஒன்று இதுதான் சாதிங்கிற பேரில் இன்னமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ் தேசியம் அதை விளக்கவே இல்லை. விளக்காமலே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா நான் இனி அந்த இருக்கிற தொகுதி அத்தனையும் வெற்றி பெற்றால் கூட அது தமிழ் தேசிய வெற்றி இல்லை, ஒரு மொழிக்கான வெற்றியே இல்லை. ஏன்னா மொழிங்கிறது இங்கே மனிதன் மேலே சாதி கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, அது உடைக்கப்படணும்ல, உடைக்கப்படுற தேவையில்ல. அது என்ன பொருள் என்ன உட்பொருள்னு விளங்கப்படணும். மக்களுக்கு அந்த உணர்தல் தேவை. அதே தமிழ் தேசியம் இன்னும் பண்ணாமல் தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்து எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வர்றதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. தமிழ்நாடு டெவலப் ஆகணும், நல்லா விலைவாசி எல்லாம் குறையணும், டேக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம், எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே எக்கச்சக்கமாக ஏறி போயிடுது. இதுக்கு பொருத்தமாக ஒரு நல்ல ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சொல்கிறேன்னா என்னோட சித்தாந்தம் வந்து ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் சொல்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க? இவர் என்ன அர்த்தநாரீஸ்வரரா? ஒன்று ஆம்பளையாரு இல்லை பொம்பளையாரு? அது எப்படி இங்கே ஆன்மீகமும் நாத்திகமும் ஒன்றா வரும்? அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா பெரியார் ஒன்று ஆன்மீகத்தில் வந்து நாத்திகத்தை புகுத்தான்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் பழைய ஏற்றப்பட்ட கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானான்னு அந்த பாட்டு என்ன டீக்கா வந்து பேசுகிறாங்களா? இல்லையே. வேதமனைத்துக்கும் வித்தாக்கும் கோதை தமிழில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4000 பிரபந்தத்தில் ஒரு பாடல் உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் குறைவர் இறையவர் அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் விதி வழி அடைய நின்றன எல்லாத்தும் ஆண்டவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. வானத்துக்கும் பூமிக்கும் பறந்து நிற்கிறவர் அல்லான்றான் முஸ்லீமு. இயேசு கிறிஸ்துன்னு ஒன்றா சொல்கிறான். அதெல்லாம் இந்த ஆத்திகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு தான் திராவிடம் வந்தது. இது வந்துட்டேன் நான் இதுவும் இருப்பேன் அதுவும் இருப்பேன். நான் எப்படி? யூ ஷுட் பி ஏ ஃபேஸ் ஒன்லி ஒன் சைட். இப்போ எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேருமே ஒரே இதுலேருந்து வந்தாங்க. அந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவன்ட்டு பி சேஞ்ச், ஒரு சேஞ்ச் வேணும்னா கண்டிப்பாக வரணும். ஏன்னா இப்போ விஜய் வரதை நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 2 பார்ட்டி தவிர வேற யார் வருவாங்கன்றது யாரோட மைண்டில் ஏதாவது ஒரு ஐடியானா அது இருக்காது. ஓகேவா? ஒன்று எப்போ பார்த்தாலும் டிஎம்கே போடணும், இல்லைன்னா ஏடிஎம்கே போடணும், அவ்வளோதானே போடுறோம். மாற்றி வேற யாருக்கா போடுறீங்களா? கிடையாது. வேற யார் தான் என்ன விஷயம் வந்தாலும் நான் வரல. ஆனால் இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி வரும்போது லெட் ஹிம் கிவ் அ சான்ஸ். ஓகே, அதுதான் என்னோட ஒப்பீனியன். தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றத்தை நோக்கி போகணும். இது வந்து இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு மோனோபோலியாக போயிடும். ஒரு எக்ஸல் நம்மளுக்கு ஒரு 4-5 இருந்தால் தான் வந்து வச்சுக்கலாம் உங்களோட விஷயம் வந்துட்டு எப்படி கொண்டு வர முடியும், நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறீங்களான்றது தெரியணும் இல்லையா? இல்லாட்டி வச்சுக்கேன் ஓகே அவங்க டிசைட் பண்ணி அவங்களே வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபுல் பிளேஜில் என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதே ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு டிஎம்கே நீங்கள் ஏதாவது லெசன் பண்ண முடியுமா? ஒன்றுமே லெசன் பண்ண முடியாது. பவர் எனக்கு ஆகிடும், மோனோபோலி ஆகிடும். இதுக்கப்புறம் எனக்கு பாதி பிரேக் ஆகிட்டு இங்கே இருக்கிற பாதி பேர் அங்கே போய் ஓட்டிப்போம், அங்கே பவர் இருக்குது அங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் உடையணும்னா கண்டிப்பாக தே ஹேவ் டு கம் ஃபார் பவர். இப்போது மாற்றம்னா நல்ல மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம் எதுவும் இலவசம் இல்லாமல் கொடுக்கலாம். ஆனால் எல்லாமே இலவசம் அறிவிக்கிறாங்க. 2500 10,000 ஃப்ரிட்ஜு ஃப்ரீ, வாஷிங் மிஷின் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா தரமான மருத்துவம் கல்வியும் தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் யாருமே அதை பற்றி பேச மாட்றாங்க. தரமான கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. சொல்கிற ஒரே யாருன்னா சீமான் அவர் கொடுக்குறாரு, தரமாக சொல்கிறாரு. பாவம் போகிற 15 வருஷமாக போகிறேன்னுக்கிறாரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாம் ஆட்சி ஆண்டுக்கு முடிச்சிட்டாங்க. அவர் கேட்குறாரு ஒரு முறை எனக்கு கொடுத்துப்பாரு நாட்டை, அப்புறம் ஒரு முறை போடுவார் ஒட்டை, அப்புறம் பாரு நாட்டைன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நல்ல விஷயந்தான், அவருக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்து பெங்களூருக்கு வந்தப்போ ஒரு அண்டாவில் தண்ணியை ஊற்றி அவர் குடிச்சிட்டு போன மிச்சம் கொக்கோ கோலாவை ஊற்றி குடித்த காலகட்டம் உண்டு. அப்படிப்பட்ட அறியாதவர்கள் சில பேர் இருப்பார்கள். அது வந்து இப்போ கடவுள் மேலே கொண்டு போய் இல்லை கடவுள் கேட்டுச்சா? இல்லை, அந்த ஆர்வத்தில் உனது ஆர்வம் இல்லை, இது பைத்தியக்காரதும். ஒரு 75 ஆண்டு காலம் இந்த மனுஷனாக மாற்றிருக்கோம். நீ அழிக்க வந்துட்டு நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அரசியல் ஞானம் இருக்குது, நீ எத்தனை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்க, இந்த சமுதாயத்துக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற, பக்கத்தில் பாதிக்கப்படுறமே காவிரி வாட்டர் இஷ்யூவில் கர்நாடகாவில் அது குரல் கொடுத்துருக்கிறியா, இல்லை உன் திரைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்னு இது பண்ணானே அதை ஆண்மையோடு சந்திச்சிருக்கிறியா? இது வந்து மின்னல் மாதிரிங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அப்படி ஒரு மாய அது இருந்தது. தெலுங்கு தேச கட்சியினுடைய எம்பி ஒருத்தர் 1984 சொன்னார் 1+1 = 2.
இட் இஸ் ஒன்லி இன் அரித்மெட்டிக், நாட் இன் பாலிட்டிக்ஸ். இன்றைக்கி உங்களை சுற்றி நிற்கிற கூட்டங்களையோ உனக்கு வருவங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஒன்று ஜெயிப்பாங்கன்ட்டு நீ கனவுலையும் காணாத. உனக்கு மதத்தை பற்றி என்ன தெரியும்? நீ எல்லாம் முஸ்லீம்களெல்லாம் தீவிரவாதியாக காட்டி படம் எடுப்ப, ஆனால் நீ தொப்பி போட்டுக்குவ. அண்ணாவை கேட்டாங்க ஒரு முறை, நீங்கள் யார் அப்படின்னு. அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? நான் சிலுவை அணியாத கிறிஸ்துவன், திருநீர் அணியாத இந்து, கையில் கட்டாத முஸ்லீம், நான் ஒரு மனிதன் அப்படின்னு. அதான் எங்களுடைய கொள்கை.